ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 2. ஃபஸ்ட்டு எபிசோடு மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லேகும் இல்லாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுக்கு கரண்ட் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளோட சிஸ்டர் மேரி நம்ம ஆளுக்கு ஒரு யூனிக்கான ஃபேர்வெல் கிஃப்ட் தரா. நம்ம ஆளுக்கு அவள் முன்னாடி இவ்வளவு அன்பாக இருந்ததா ஞாபகமே இல்லை. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ள ஒரு எரியிற ஃபீனிக்ஸ் ஹார்ட் இருக்கு. 7 வயசு பையனுக்கு இது ஸ்ட்ரேஞ்சான கிஃப்ட் தான். ஆனால் மேரி இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறதுல ஃபேமஸ். இவ ஒரு 6 ஸ்டார் நைட்டு ஏகப்பட்ட டைட்டில் வச்சிருக்கா. அதில் மோசமான டைட்டில் என்னன்னா, இவளை மேடுமன் ஆஃப் த சவுத்துன்னு சொல்லுவாங்க. பார்க்க சாதாரண பொண்ணு மாதிரி இருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல். இந்த கிஃப்ட் தன்னோட பிரதர் சீக்கிரமே பவர்ஃபுல் ஆகி தன்னை சேலஞ்சு பண்ண வரணுன்றதுக்கான ஒரு ஓப்பன் இன்விடேஷன். இந்த ஃபீனிக்ஸ் ஹார்ட்டை சாப்பிட்டா நெருப்புல இருந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கிடைக்கும், குரோத்தும் பூஸ்ட் ஆகும். ஒரு நாள் நாமளும் ஃபீனிக்ஸை சம்மன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்மளால யோசிக்கிறான். நம்மளோட மெய்டு ஜில்லி செஞ்ச சூப்பை கொண்டு வரா. ஆனால் நம்மளால சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடி வாங்கின அந்த 2 பிரதர்களும் சாப்பாட்டை ஆசையாக பார்த்துட்டு நிற்கிறானுங்க. அவனுங்களுக்கும் வேணும். ஆனால் நேராக கேட்க ஈகோ தடுக்குது. நம்மளால அவங்களுக்கு ஒரு ஃபேவர் செஞ்சால் சூப் தரேன்னு ஒரு சான்ஸை போடுறான். இந்த ஃபேவர் எரிச்சலான வேலை தான். ஹைட்டோனாவும் டேட்டோனாவும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க ஒரு பெரிய குழி தோண்டணும். ஆனால் அந்த 2 பேரும் சூப்புக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கானுங்க. லேண்டுக்கு அடியில் ஒரு மிஸ்டீரியஸ் டார்க் ஃபிகர் இன்குபேஷன் சேம்பர் இருக்கு. செம்மையா தோணுனதுக்கு அப்புறம் கடைசியாக வேலையை முடிக்கிறானுங்க. அவனுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சூப்புக்காக செம்ம டயர்டா திரும்பி வரானுங்க. ஆனால் நம்மளால ஏற்கனவே அதில் முக்கால்வாசியை சாப்பிட்டுட்டு அவனுங்களுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு தான் வச்சிருக்கான். நம்மளால செம்ம காட்டு மிராண்டித்தனம் பண்றான்னு பிரதருங்க காண்டாக நம்மளால அவனுங்க தோண்டுன அந்த இடத்துக்கு போறான். அவங்க வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு சின்ன ஸ்பெல் போட்டா மீதி இருக்கிற சுவரை உடைச்சிடலாம்னு நினைக்கிறான். நம்ம ஆளுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா கடைசியாக நம்ம ஆளால் மானாவை யூஸ் பண்ண முடியுது. அந்த ஓட்டையான சுவரை உடைச்சி அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நம்ம ஆளுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட ரன்கேண்டல் ஃபேமிலியோட சீக்ரெட் லைப்ரரியை கண்டுபிடிக்கிறான். உள்ளே போகிறதுக்கு ஒரு கோடு இருக்கு. நம்மளால நம்பிக்கையா முராக்கனை சமாதானப்படுத்த அவனோட கோரிக்கையை சொல்ல கதவு டக்குன்னு திறக்குது. இந்த வேர்ல்டையே ஆண்ட ரன்கேண்டல் ஃபேமிலி அவங்க தோக்கடிச்ச எனிமிங்களோட மெமரிஸை எல்லாம் இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஃபேமிலியில் செலக்ட் பண்ண ஸ்பெஷல் ஆளுங்க மட்டும்தான் இந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியும். பாஸ்ட் லைஃப்பில் டியூஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட அந்த வார்த்தை கரண்ட் லைஃப்பில் நம்ம ஆளுக்கு எதிர்பாராத விதமாக செம்மையாக ஹெல்ப் பண்ணிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு கேப்சியூவில் வச்சுருக்க மங்கலான உருவத்தை பார்த்து நம்ம ஆள் ஷாக் ஆகுறான். அந்த ஆளோட செதிலான ஸ்கின்னை பார்த்துட்டு இவன் மனுஷனே இல்லையோன்னு டவுட் படுறான். நம்ம ஆளுக்கு சடன்லி தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அது வேற யாரும் இல்லை, லெஜெண்டரி டார்க் டிராகன் முராக்கன். பழைய கதைங்கப்படி பஸ்ட் சீஃப் கிட்ட தோத்து போன அந்த டிராகன் பல வருஷமாக டீப் ஸ்லீப்பில் இருக்குது. நம்ம ஆள் இந்த லெஜெண்ட் முன்னாடி நின்றுட்டு பழங்கால குங்கன் ஃபேமிலியை பற்றின சீக்ரெட் புக்ஸை தேடி எடுத்து ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அந்த புக்கில் இருக்கிற வார்த்தைங்க நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புக்கை அப்படியே தூக்கிட்டு போக ஆசைப்பட்டாலும் மாட்டிக்கிடுவோமோன்னு பயந்து நம்ம ஆளோட திங்ஸை வச்சு அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ண பிளான் பண்ணுறான். தினமும் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் சீன் பயங்கர கிரிட்டிக்கல் ஆகுது. வேற ஒருத்தர் ஸ்ட்ரேஞ்சான டைமிங்கில் லைப்ரரிக்குள்ளே வராங்க. ஆனால் வரது சாதாரண ஆள் இல்லை. சடன்லி தூக்கத்திலிருந்து முழிச்ச டார்க் டிராகன் முராக்கன். நம்ம ஆள் சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணி டிராகன்னு கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்க பார்க்குறான். ஆனால் அது அந்த டிராகனுக்கு மரண காண்ட கிளப்புது. நம்ம ஆள்கிட்ட மொராக்கன் கோவமாக கத்துது. ரன்கேண்டர்ஸுக்கு கார்டியனாக இருக்க அதுக்கு பிடிக்கல. நம்ம ஆள்கிட்ட இருந்து வந்த ஏதோ ஒரு வைபை கண்டுபிடிச்சி தான் அது முழிச்சிருக்கு. நம்ம ஆளுக்குள்ள ஷேடோ பவர் இருக்கிறத பார்த்து முராக்கனே ஷாக் ஆயிடுது. இந்த பவர் சோல்டரேட் கான்ட்ராக்டர் கிட்ட தான் இருக்கும்னு முராக்கன் கெஸ் பண்ணுது. நம்மளும் தன்னோட பவரை காட்ட டிராகன் திக்கி திணறி கீழே விழுது. புது பார்ட்னர் குட்டி பையனா இருக்கானேன்னு ஏமாற்றம் இருந்தாலும் காடுக்கு கொடுத்த வாக்குக்கு நம்ம ஆளை பார்ட்னராக ஏற்றுக்குது. அப்புறமா பேசலாம்னு முராக்கன் நம்ம ஆள்கிட்ட தன்னோட உண்மையான மாஸ் உருவத்தை காட்டுது. இவன் ஷேடோ காடோட மெயின் அசிஸ்டண்ட், ஷேடோ வம்சத்தோட கடைசி ஆள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ராமிஸை இப்போ காப்பாற்ற வந்திருக்கான். மாலு சோல் கான்ட்ராக்டருங்கிறதால முராக்கன் நம்ம ஆளுக்கு பார்ட்னராக இருக்க சம்மதிக்குது. நம்மளும் தன்னைய யங் ரன்கேண்டல்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸ்டோம் கேஸ்டில் மவுண்டனுக்கு பஸ்ட் சீஃப் கிட்ட தோத்ததுக்கு முன்னாடி இந்த லேண்டை ஆண்ட முராக்கனோட பேரை தான் வச்சுருக்காங்க. அவங்க எனிமிங்க இல்லை,
காடோட கான்ட்ராக்டர்களுக்கு எப்பவும் ஒரு கார்டியன் டிராகன் தருவாங்க. அதனால தான் இந்த டார்க் டிராகன் ஏன் காணாமல் போச்சுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அது டீப் ஸ்லீப்பில் இருந்தது அவங்களுக்கு தெரியலை. தனக்கு கார்டியன் டிராகன் கிடைச்சதை நினச்சி நம்மால் மாசா யோசிக்கிறான். டிராகன் முழிச்சதும் அதோட ஹியூமன் ஃபார்ம் கூட பேசி நம்மளால் சில கேள்விகளுக்கு பதில் வாங்க முடியுது. பல மாசமாக நம்மால் அடிக்கடி லைப்ரரிக்கு போகிறான். டேமரும் முராக்கனும் ஏன் சண்டை போட்டாங்கன்னு நம்மாலே கேட்க அந்த முட்டாள் டிராகனுக்கு உண்மையான காரணம் இப்போ ஞாபகம் இல்லை. அதுக்கும் மேலே இந்த டிராகனுக்கு ஸ்ட்ராபெரி ஃபைஸ் மேலே ஒரு வெறி வந்துருச்சு. பழைய புக்ஸோட காப்பீஸ் எடுக்கிறதா நம்மால் சொல்ல அதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் நம்ம ஆளுக்கு புரியலை. ஆனால் மற்ற குழந்தைங்க மாதிரி பாதியில் விடாமல் ட்ரை பண்ணுற நம்ம ஆளோட முயற்சியை பார்த்து முராக்கன் இம்ப்ரெஸ் ஆகுது. நம்மாலு சொல்கிறான், நான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆவரேஜ் பையன்தான். எனக்கு ஒரு டஜன் பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் மிஞ்சணுன்றது தான் என்னோட லட்சியம். சரித்திரத்திலேயே ஸ்ட்ராங்கான டேமர் நம்மால் வயசில் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்தாரு. அவரோட தன்னை கம்பேர் பண்ண முடியுமான்னு நம்மால் கேட்குறான். அதுக்கு முராக்கன் அந்த வயசில் அவரே கூட எதையும் புரிஞ்சிக்கல. டேமர் ஸ்ட்ரென்த்தாக புக்ஸ் எல்லாம் படிக்கலைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஆள்கிட்ட பஸ்ட் சீஃப் மாதிரியே பயங்கர டேலண்ட் இருக்குன்னு சொல்ல அப்போ என்னால் டேமரோட பவர்ஃபுல்லான ஃபயருக்கு ஈடாக நிற்க முடியுமான்னு நம்மால் கேட்குறான். முராக்கன் சொல்கிறான், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் பஸ்ட் சீஃபோட பவருக்கு ஈக்குவலாக இல்லை அதை தாண்டியோ போக முடியும். நம்மால் மோட்டிவேட் பண்ண ஷேடோ கார்டுக்கு சோல்டரேட் தி இன்ஃபைட்னு இன்னொரு பேர் இருக்கிறத சொல்லுது. ஏன்னா அவரோட பவருக்கு லிமிட்டே இல்லை. அப்போ நம்ம ஆள்கிட்டே அன்லிமிட்டட் டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் மோட்டிவேட் பண்ண முராக்கன் நம்ம ஆளுக்கு ஷேடோ ஃபோர்ஸ் ரிலீஸ்னு ஒரு புது மூவ் கற்றுக் கொடுக்க பிளான் பண்ணுது. ஷேடோ ஃபோர்ஸை மாஸ்டர் பண்ணுற யாருக்கும் இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது. அதனால் இதை நல்லா கவனித்து கற்றுக்க சொல்லி வார்ன் பண்ணுது. முராக்கன் நம்ம ஆளோட மானாவை வெளியே விட சொல்ல நம்ம ஆள் கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ முராக்கன் இந்த மூவை மானா ரிலீஸ் மானா டிரான்ஸ்ஃபர்னு 2 ஸ்கில் கண்ட்ரோல் பண்ணுது. இதை மாஸ்டர் பண்ண குறைஞ்சது 3 வருஷம் ஆகும்னு சொல்லுது. ஆனால் நம்ம ஆளுக்கு இந்த டைமிங் ரொம்ப அதிகமாக தோணுது. முராக்கன் பேசிக் இல்லாமல் அட்வான்ஸ்டு மூவ்ஸ் கற்றுக் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஆள் பார்க்குறதுக்கு ராசங்கான் மாதிரி ஒரு தரமான மானா ரிலீஸ் பண்ணி அதை ஷாக்காக வைக்கிறான். ஏதோ காரணத்தால் நம்ம ஆளால் மானா டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியுது. இதை பார்த்துட்டு நாம் ஒரு மரண ஜீனியஸ் குட்டி பையனை பிடிச்சிட்டோம்னு முராக்கன் ஷாக் ஆகுது. 2 ஸ்டெப்பும் முடிஞ்சதால் முராக்கன் இப்போ ஷேடோ ஃபோர்ஸ் ரிலீஸ் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்க ரெடி ஆகுது. எல்லா ஷேடோஸும் சோல்டரெட்டோட பவர்ல இருந்து தான் வருது. இப்போ சோல்டரெட் தான் மாஸ்டர், நம்மால் தான் ஒரே கான்ட்ராக்டர். லைப்ரரி முழுக்க டார்க் ஷேடோஸ் நிரம்ப நம்மளாலையும் ஷேடோஸை மாஸ்டர் பண்ண முடியும்னு முராக்கன் காட்டுது. மாலு அவனோட மேஜிக்கோட ஃபுல் பவரையும் பார்த்து ஷாக் ஆகிடுறான். சீன் இப்போ லூனா இருக்கிற இடத்துக்கு மாறுது. அவளோட மிஷன் முடிய இன்னும் 4 மாதம் இருக்கு. லூனா செத்து போன மான்ஸ்டர்ஸ் நடுவில் கெத்தா நின்றுட்டு நம்ம ஆளோட 9வது பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. முராக்கன் முழிச்சு 6 மாதம் ஆனதும் ஹைட்டோனாவும் டேட்டானாவும் வயசு வந்ததால் கேசில விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆளோட 9வது பர்த்டேக்கு ஜில்லி ஒரு கேக் கொடுக்க நம்ம ஆள் எல்லாரையும் சாப்பிட சொல்கிறான். அப்போ அந்த கான் சடன்லி வந்து ஒரு அவசரமான நியூஸ்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். நம்ம ஆளோட சிஸ்டரான லேடி லூனா ஒரு பிரைவேட் விசிட்டுக்காக இங்கே வந்திருக்கா. அவள் ஒரு சிறந்த நைட்டு. எல்டஸ்ட் சிஸ்டர் என லூனா தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான நோபல். ஆனால் அவள் மற்றவங்கள மாதிரி இல்லை. சீஃபுக்காக அவளுக்கு எந்த ஆசையும் இல்லை. லூனா பொதுவாக அவளோட கூட பிறந்தவங்கள கண்டுக்க மாட்டா. பாஸ்ட் லைஃப்பில் கூட நம்மால ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் நடத்தினா. ஆனால் இப்போ இந்த சிஸ்டர் சடன்லி பார்க்க வர்றது விசித்திரமாக இருக்குது. ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை தன்னோட சீக்ரெட் லைப்ரரி விசிட்டை கண்டுபிடிச்சிட்டாலோன்னு நம்மால் பயப்படுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.